ஒரே பொருள் 2 ஐட்டம் ரெடி பண்ணலாமா? ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து மேகி நான் உடச்சி போட்டேங்க. உடச்சி போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மேகி மசாலா. இது கூட வேணும்னா நீங்கள் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பக்கம் மேகி வேகட்டும், வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து இந்த பக்கம் வந்து ஆம்லேட்டுக்கு தேவையான ஐட்டம் ரெடி பண்ணிடலாம். நான் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ணல. எங்கள் பாப்பாவுக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் பிடிக்காது. ஸோ அவளுக்கு வந்து பெப்பரும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து மேகி நல்லா வெந்துருச்சு, பாயில் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சூப் மேகி ரெடி. சூப் மேகி வேணுனாலும் சூப் மேகியாக குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம முட்டையை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இன்னொரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு, இப்போ மேகி இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சூப் மேகி, அதில் வேணுங்கிற அளவு இந்த முட்டைக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு மேகி ஆம்லேட்டாக மாற்றிக்கிடலாம். அவ்வளோதான். ஒரே டைமில் சூப் மேகியும் செஞ்சுக்கிடலாம், மேகி ஆம்லேட்டாகவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். மேகியாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஆம்லேட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுவும் இந்த சம்மரில் அது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு. சம்மருன்னு இல்லை, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர டைம் இதை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? சட்டுன்னு செஞ்சிடலாம்.